அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வியாசர்பாடியில் தாதா நாகேந்திரன் தொடர்புடைய 8 இடங்களில் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளவரும் ஆயுள் தண்டனை சிறைவாசியுமான பிரபல தாதா வியாசர்பாடி நாகேந்திரன் தொடர்புடைய 8 இடங்களில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளார்கள். இது குறித்த விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் முரளி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வியாசர்பாடி பிரபல ரவுடியான நாகேந்திரன் தொடர்புடைய 8 இடங்களில் போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சோதனையானது புளியந்தோப்பு துணை ஆணையர் முத்துக்குமார் தலைமையில் 2 உதவி ஆணையர்கள், 8 காவல் ஆய்வாளர்கள் மற்றும் போலீசார் ஆகியோர் சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். வடசென்னையில் இருக்கக்கூடிய பிரபல ரவுடியான தாதா நாகேந்திரன் வேலூர் சிறையில் தண்டனை கைதியாக அடைக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி, அதாவது A1 குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் ரவுடி நாகேந்திரனுடைய சகோதரர்களான ரவுடி ரமேஷ் மற்றும் முருகன் ஆகியோர் முன்பகை விவகாரத்தில் மற்றொரு ரவுடியை கொலை செய்ய உள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் வியாசர்பாடி போலீசார் கடந்த வாரம் 51 பட்டாக்கத்திகள், அதே போன்று இரும்பு ராடுகள் ஆகியவற்றை கைப்பற்றி இது தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் B கேட்டகரி ரவுடியான மோகன்தாஸ் என்பவரை கொலை செய்ய திட்டமிட்டதும் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்துதான் இந்த கொலை செய்ய திட்டத்தை ரவுடி நாகேந்திரன் சகோதரர்களான ரமேஷ், முருகன், அவர்களுடைய மகன்களான தம்பிதுரை ஆகியோர் 4 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். இதனை அடுத்து தொடர்ச்சியாக இந்த கொலை செய்ய திட்டம் தீட்டப்பட்ட கொடுங்கியூர் பகுதியைச் சேர்ந்த மோகன்தாஸ் குறித்தும் கொடுங்கியூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த விசாரணை நடத்தப்பட்ட சூழ்நிலையில் சரித்திர பதிவடி குற்றவாளி என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் போலீசாருடைய தொடர் விசாரணையில் ரவுடி மோகன்தாஸ் வடசென்னையில் இருக்கக்கூடிய பெண் தாதாவான இல்லாமல்லி என்பவரது மகன் என்பதும் அவருடைய தம்பி கொலைக்கு பழிவாங்க நாகேந்திரன் சகோதரர்களை கொலை செய்ய திட்டமிட்டதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரவுடி நாகேந்திரனுடைய வீடு, அவருடைய சகோதரிகளுடைய 2 பேருடைய வீடு, அதே போன்று வழக்கறிஞர் சீனு வீடு உள்ளிட்ட இடங்களில் தற்பொழுது போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி.